எஸ்பிஐ பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கோங்க. உங்களோட அக்கௌண்ட்டுக்கான ஸ்டேட்மெண்ட் பிடிஎஃப் ஃபைலை இப்படி வாட்ஸ்அப் மூலமாகவே நீங்கள் ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அது எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி பேங்கிங் அப்டேட்ஸ் வீடியோ எல்லாம் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப் மூலமாகவே உங்களோட எஸ்பிஐ அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் பிடிஎஃப் ஃபைல் எடுக்கிறதுக்கு இப்போ டிஸ்பிளேல தெரியிற இந்த நம்பரை உங்களோட மொபைலில் ஃபஸ்ட்டு வந்து சேவ் பண்ணிக்கோங்க. 9022690226 அப்படிங்கிற இந்த நம்பரை உங்களோட மொபைலில் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் சேவ் பண்ண இந்த நம்பருக்கு ஜஸ்ட் ஹாய் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் ஹாய் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ரிட்டன் உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துடும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கெட் பேலன்ஸ் மினி ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு மோர் சர்வீசஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ இந்த மோர் சர்வீஸ் ஆப்ஷனில் தான் நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் பிடிஎஃப் ஃபைல் எடுக்க போகிறோம். ஸோ அதனால் லாஸ்ட்டாக இருக்க மோர் சர்வீசஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் அந்த மோர் சர்வீசஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனாகவே பேங்கிங் சர்வீசஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பேங்கிங் சர்வீசஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சென்ட் பண்ணிடுங்க. நீங்கள் பேங்கிங் சர்வீஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த மாதிரி சென்ட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா திரும்ப உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து ஒரு மெசேஜ் வரும். இதில் திரும்பவும் பேங்கிங் சர்வீசஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே இதில் ரெண்டாவது ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி சென்ட் பண்ணிடுங்க. நீங்கள் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி சென்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா திரும்ப உங்களுக்கு ரிட்டன் வந்து ஒரு மெசேஜ் வரும். இதில் டெபாசிட் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட், லோன் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ட்டு வரும். இதில் நமக்கு சேவிங் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டாக இருக்க டெபாசிட் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே நீங்கள் செலக்ட் டெபாசிட் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். இதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இதில் எனக்கு 2 அக்கௌண்ட் காட்டுது. ஒன்று பார்த்தீங்கன்னா நான் ஒரு எஃப்டி வச்சுருக்கேன், பிபிஎஃப் வச்சுருக்கேன், அந்த அக்கௌண்ட் காட்டுது. லாஸ்ட் 4 டிஜிட் நம்பரை பாருங்கள். உங்களோட சேவிங் அக்கௌண்ட் எது அப்படின்னு பார்த்து செலக்ட் பண்ணி சென்ட் பண்ணிடுங்க. நான் என்னோடய சேவிங் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணி சென்ட் பண்ணிட்டேன். சென்ட் பண்ணதுமே செலக்ட் டியூரேஷன் உங்களுக்கு எத்தனை மாதத்துக்கான பிடிஎஃப் அதாவது ஸ்டேட்மெண்ட் பிடிஎஃப் ஃபைல் வேணும் அப்படிங்கிறது கேட்கும். இதில் பார்த்தீங்கன்னா கரண்ட் மந்த், ப்ரீவியஸ் மந்த், ப்ரீவியஸ் 3 மந்த்ஸு, கரண்ட் ஃபினான்ஷியல் இயர், ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயர், கஸ்டம் டேட் ரேஞ்ச் அப்படின்னா இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் வேணும் அப்படின்னு கொடுக்குறது தான். உங்களுக்கு எந்த அளவு ஸ்டேட்மெண்ட் எவ்வளோ நாளுக்காக வேணுமோ இதில் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த டேட்டில் இந்த டேட் வரை வேணும்னா லாஸ்ட்டு கஸ்டம் டேட் ரேஞ்சு செலக்ட் பண்ணி சென்ட் பண்ணிடலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ப்ரீவியஸ் 3 மந்த்ஸ் அப்படிங்கிறத வந்து கொடுத்துட்டேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துருங்க. நீங்கள் இந்த மாதிரி சென்ட் பண்ணதுமே அவ்வளோதாங்க. நமக்கு வித்தின் செகண்ட்லேயே நமக்கு நம்மளோட அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் பிடிஎஃப் ஃபைல் வந்து நமக்கு இதுலேயே வந்து சென்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுக்கு இந்த பிடிஎஃப் ஃபைலுக்கு பாஸ்வேர்டு இருக்கும். பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்க மொபைல் நம்பரோட லாஸ்ட் 5 டிஜிட்டும் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தும். டேட் ஆஃப் பர்த் 6 டிஜிட் வரும். அதே மாதிரி ஃபோன் நம்பர் லாஸ்ட் 5 டிஜிட் டோட்டலாக 11 டிஜிட்டில் நம்ம வந்து இதுக்கு பாஸ்வேர்டு வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ எந்த மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிற டீட்டெயிலும் அதிலே வந்து இருக்கும். நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பாஸ்வேர்டு வந்து கேட்கும். ஸோ இப்போ நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ண உடனே பார்த்திங்கன்னா நமக்கு பாஸ்வேர்டு தான் கேட்குது. பாஸ்வேர்டு நான் சொன்ன மாதிரி உங்களோட மொபைல் நம்பர் லாஸ்ட் 5 டிஜிட்டும் உங்களோட டேட் ஆஃப் பர்த் 6 டிஜிட்டில் வரும். கொடுத்து ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஸ்டேட்மெண்ட் பிடிஎஃப் ஃபைல் இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். சிம்பிளாகவே நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்க நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் அவங்கள சந்திக்கிறேன். அது வரைக்கும் வந்து விடைபெறுவது உங்கள் ரெமோ. தேங்க்யூ.